கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களை தனிப்பட்ட விதத்தில் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். திக்கெட்ட ஏரியிலே ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே, அநேக பிசாசினால் பாதிக்கப்பட்ட வியாதியஸ்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறபடினாலே உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் அடியனை நினைவு கூறும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்கிற தேவனப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே அப்பா. இப்பொழுதும் கூட அதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன துக்கத்தோடு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டாலும் எல்லாருடைய துக்கத்தையும் கத்த சந்தோஷமாக மாற பண்ணுகிற தேவன் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு போனான். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட நான் தியானிக்கக்கூடிய வேத பகுதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உண்மை போல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்ன ஆண்டவர். இன்றைக்கும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளும் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் தெரிந்து கொண்ட தேவன், அதே போல பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன். இந்த நாட்களும் கூட இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறாய், மேன்மேலே நீ பலப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், ராஜா கூட பிரபு கூட உட்கார் பண்ணிக்கிற தேவன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அற்பமாக எனப்பட்ட கல்லை மூளைக்கு தலைப்புக்களாய் மாறியது போல இந்த நாட்கள் கூட தாவீது பாருங்க, ஆரம்ப நாட்களில் அவர் ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதாக இருந்தாலும் கூட அவர் ஆண்டவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறார், துதிக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரை அந்த அளவுக்கு அவர் துதிக்கிறார், சோதரிக்கிறார். ஆண்டவர் பாருங்க, அப்பேற்பட்ட அந்த தாவீதை தான் ஆண்டவர் எடுத்து ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். அவர் ராஜாவாக வரும்போது எவ்வளவோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் வருது. ஆனாலும் கூட அந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அவர் ஆண்டவருக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுதும் கூட தான் செய்தது நியாயம்தான், நான் ராஜா இதை செய்ததில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நியாயம் இது பண்ணலை. அவர் தான் செய்தது தவறுன்னு சொல்லி சொல்லலை, ஆனால் மனங்கசந்து அழுகிறார். ஆண்டவரே சொல்லி ரொம்ப கண்ணீரோடு கூட 51ஆம் சங்கீதத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். மீட்கப்படுனா ஆளுக்கண்ணு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்வது போல அவரும் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர் கண்ணீரோடு கூட அந்த சங்கீதத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். என்ன நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட அவர் செய்தது நியாயம் என்று நிரூபிக்காதபடி தன்னைத்தானே தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று வார்த்தையின்படி தன்னைத்தானே அவர் ஆராய்ந்து ஆண்டு சமத்தில் கண்ணீரோடு கூட இருப்பதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் சமத்தில் ஒரு மன்னிப்பு கேட்குறதையும் அவர் உண்மை உத்தமமாக இருக்கிற எல்லாத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவினர் வாசம் பண்ணுவது உண்மையாக இருந்தால், பரிசுத்த ஆவினர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்குள்ளே இருந்து நாம் ஒருவேளை தவறான வழியில் போய்கிட்டு இருந்தாலும் கூட இது சரியான பாதை அல்ல, நீ போகக்கூடிய பாதை தவறான பாதை என்பதை அவர் சுட்டி காட்டி ஒரு உத்தமமான பாதையில், நேர்மையான பாதையில், ஒரு இடுக்கமான வாசல் வழியாக அவர் நம்மளை கொண்டு போவதற்காக ஆண்டு அரிச்சனமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மரித்தேன் சாதா காலம் உயிரோடு ஆண்டவர் இன்றைக்கு அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி அவரை வழிநடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஆவியானவர் நமக்குள்ளா இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற பண்ண வேண்டுமா, அவருக்கு பிரியமான வழியில் நான் நடக்க நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு ராஜாங்கிறதுனால எவ்வளவோ சத்துருக்கள் இருக்காங்க. இன்றைக்கி சாதாரண மனுஷனுக்கே பாருங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பொறாமை பிடிச்சவங்க எழுந்து நிற்கிறாங்க. அதிகமாக எரிச்சல் உள்ளவர்கள் அனைவரும் எழுதி நிற்கிறாங்க. இவன் நேற்று வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டா இன்றைக்கி நல்லா இருக்கிறானே அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பொறாமை பிடித்த மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ராஜா.
அப்போ எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே அவருக்கு உண்டு. பாருங்கள், சவுல் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார். அவர் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக எழும்புகிறார். ஆனால் பாருங்கள், இந்த தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், 9ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 26:9 தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் வசமாக மாட்டிக்கிட்டார் சவுல். அந்த நேரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்திருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அபிசாய் சொல்கிறார் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியனால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக என்ன செய்கிறேன், நான் நிலத்தில் உருவ குத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், எதிரி கையில் கிடச்சிக்கிட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், பக்கத்தில் ஈட்டி இருக்குது. இப்போ கூட நான் என்ன செய்கிறேன், ஒரே குத்தா குத்திரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 2 குத்தா இல்லை, ஒரே குத்தா குத்தி அவனை கொண்டுட்டுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தாவீதுக்கு விரோதமாக அவர் அநேக காரியங்களை செய்தார். ஆனால் அந்த நேரத்திலும் கூட இது நல்ல சந்தர்ப்பம், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பழி வாங்குற எண்ணத்தோடு கூட இல்லாமல் ஆண்டவர் பாருங்கள் அவர் எப்படி உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட நம்ம நினைச்சக்கூடாது. 9ஆம் வசனத்தில் தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பாருங்கள், தாவீதுக்குள்ளாய் எவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருக்குது பாருங்கள். சத்ருவை தன் கையில் ஒப்பு கொடுத்தும் கூட ஒரு நிமிஷத்தில் கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவோ துரோகங்கள் பண்ணியும் கூட அந்த சவுலையும் அவர் நினைச்சார், நேசிக்கிறார். அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு விரதமாக நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம கையை போடவே கூடாது, அவனுக்கு விரதமாக நம்ம எழும்பவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட ஜீவனையே அவர் கையில் கொடுத்தும் கூட பாருங்கள், தாவீது அந்த இடத்துல கொலை செய்யாதபடி அவர் அந்த இடத்துல கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அடையாளமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம். பாருங்கள், அவர் வந்ததுக்கு அடையாளமாக. அப்புறம் தாவீது வரவே இல்லை, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலைங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் தலைமாட்டில் இருக்கிற சொம்பையும் அந்த ஈட்லியும் நினைச்சுறாங்க, எடுத்துகிட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறார். பாருங்கள், ஒரு சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்தும் கூட அவர் அந்த ரத்தத்தை நம்ம சிந்தக்கூடாது, நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்தளவுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் சுரமாக இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையில் எல்லாத்துக்காக அவர் பெணிச்சார், பரிந்து பேசுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தன்னை நிந்தித்த தூசித்த எவ்வளோ துரோகம் பண்ணின எல்லாத்துக்காக கூட அந்த சிலுவையில் பரிந்து பேச நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கூட சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்தும் கூட அந்த ஜீவனை கொல்லாதபடி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அந்த இடத்துல அவர் விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா, தீமை செய்தவருக்கு நம்ம நன்மையை செய்கிறோமா, ஒரு கணத்தில் அடித்தா நம்ம மறு கணத்தை திருப்பி காட்டுறோமா, எல்லாத்திலும் நாம் பொறுமையுள்ளவர்களாய் எல்லாத்தையும் நாம் சகிக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் தாவீது ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு ஆண்டோடைய வழியிலேயே அவர் நடக்கிறதான் பார்க்குறோம். தெரியாமல் சில வேலைகளை பாவம் செய்தாலும் கூட ஏற்கனவே நம்ம பார்த்தபடி அவர் மனங்கசந்து அழுது அந்த பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் செய்திருந்தாலும் கூட நம்ம மனங்கசம் அந்த ஆண்டவரே நம்ம மன்னிங்கப்பான்னு சொல்லி அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்க வேண்டும். நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது 23ஆம் வசனம், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படி என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அதே போல் சொல்கிறாரு, நான் அந்த தப்பை செய்யாதபடிக்கு கர்த்தர் தான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில வேலைகளை பாருங்கள், கோபப்பட்டு எரிச்சல்பட்டு சில வேலைகள் என்ன செய்யணும் சொல்லி தெரியாமல் செய்தனால ஒரு சின்ன தவறு ஆனால் கடைசியில் எவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தில் கொண்டு போய் விட்டுருது பாருங்கள். இன்றைக்கி நிறைய இடங்களில் கொலைகள், நிறைய வன்முறையான சம்பவங்கள், எவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த தாவீது வாழ்க்கையில் சத்துருக்களை அவருடைய கையில் கொடுத்தும் கூட அவர் கொல்லாதபடிக்கு உடன் இருக்கிறவர் கூட சொல்கிறாரு, அபிசாய் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ஒரே குத்தா குத்திருந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் கூட அது தாவீது பாருங்கள், அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு நீங்களாக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுதார். கடைசியில் அந்த எதிரியே அவர் நினைச்சாரு, வாழ்த்துறாரு. சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், என் குமாரனாகிய தாவீதே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்புறமத்துலேருந்து வந்தவன். நான் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா துன்மார்க்கமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரும், பழி வாங்கணும் அப்படின்லாம் இப்போ நினப்பேன். ஒரு வார்த்தை கெட்டாவது பேசினா நானும் பேசணும் அப்படிலாம் நினச்சேன்.
ஆனாலும் கூட ஆண்டவருக்குள்ள வர வரதான் அவர் சிலுவை நோக்கி பார்க்க தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார், எவ்வளோ நொறுக்கப்பட்டார், எல்லாத்தையும் பொறுமையாக சகிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையை பார்க்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தை எல்லாமே நினைச்சது மாறுகிறது. அப்போ நம்மளே நினைச்சணும், நம்ம சுய பலத்தினால ஒன்றுமே கிடையாது, அவரை வச்சு இது பண்ணிடலாம், நம்ம கமிஷனர் தெரியும், மந்திரியே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கங்கே போகிறத விட நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர், நமக்காக இரக்கமுள்ள தேவன், நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்த தேவன். அவர் எனக்கு தெரியும், ஆண்டவரே நீர் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எனக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் ஊழியம் தான் பண்ணுறேன், ஊழியத்தில் பாருங்கள், அதுவும் திக்கெட்டு ஏழை ஜனங்கள் மத்தியில் தான் பண்ணுறேன், பெரிய பெரிய பணக்கார மத்தியெல்லாம் கிடையாது. அதுக்கும் கூட நமக்கெல்லாம் எங்கடா எதிரி இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கும் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எதிரிகள் இருந்தாங்க. நல்லூரில் செய்தியெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவனை எப்படி நீங்கள் செய்தி கொடுக்க அலோவ் பண்ணலாம், நாங்களாம் கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்காம நேற்று வந்தவனுக்கு எப்படி நீங்கள் செய்தி கொடுக்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரான்கிட்ட போகிறது. அப்படி நான் எங்கெங்கெல்லாம் ஒழித்து போகிறோன்னா என்னை தடை பண்ணுறதுக்காக நிறைய அவனை இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணாங்க. ஆனால் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன் அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன் எந்த மனுஷனா பார்க்குற கிடையாது, இவன் அப்படி சொல்லிட்டானா அவன் அப்படி சொல்லிட்டானா ஐயோ இனிமேல் நம்ம வாழ முடியாது அப்படிலாம் இல்லை. அழைத்த தேவன் உண்மையில் தேவன். நீர் என்னை எங்கே கொண்டு போய் சித்தமாக இருக்கிறோ அப்படி சித்தத்தின்படியே நடத்துங்கப்பான்னு சொல்லி அவன் என்ன ஊழியம் அவருடையது. அவரே நோக்கி பார்க்க அவருடைய சித்தத்தின்படியே நடக்க எனக்கு விரதமாக யார் யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, அநேக காரியங்கள் எனக்கு விரதமாக குற்றச்சாட்டை சொன்னாங்களோ, அவங்களே கடைசியில் என்னோட கூட இணைந்து ஊழியம் செய்யும்படியாக அவர்களே ஒரு நாள் சொன்னாங்க, அந்த சவுல் சொன்னது போல், நீ உண்மையிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான்பா, உனக்கு விரதமாக நான் கூட எவ்வளோ காரியம் நினச்சேன், உன்னை சாதாரணமாக நினச்சிட்டேன், ஆனால் உண்மையிலே அவன் கூட ஆண்டவர் இருக்கிறார், உன்னை இன்னும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், உன் மெசேஜை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் கூட ஊழியத்துக்குலாம் ஒரு சிலர் வந்தாங்க. அப்போ தான் பார்த்தாங்க, நீ செய்கிற ஊழியம் சாதாரணது கிடையாது, கஷ்டப்பட்ட ஜனங்கள் மத்தியில் யாரும் போய் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீ எவ்வளோ படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் போகிற, உண்மையிலே ஆண்டவர் கூட இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, உன்னை நான் தவறாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட வரும்பொழுது தான் நினச்சிறாங்க, அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. அதே போல் ஏன் சொல்கிறவர்னா, இந்த இடத்துல எதிரியாக நிற்கிறவரே அது கடைசியில் தாவீதை ஆசீர்வதிப்பு போல இன்றைக்கி யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்களோ அவங்க நினச்சி கவலைப்படாங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறீங்க, அவங்களே உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலைவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், அநேகருக்கு ஒரு ஆசிரமான பாத்திரமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என்று வாசித்த வேத வசனத்தின்படி தாவீதை பார்த்து அவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே போல் இன்றைக்கும் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லா விதமான பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டான்னு வார்த்தைப்படி நமக்காக நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக சாபங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். அவர் என்றைக்கும் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாதாரண காரியம் அல்ல, நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். மோசோடு இருந்தது போல் உன்னோடும் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கின்ற வார்த்தைப்படி அவர் நம்மளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தான் தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவர்களை. அதே போல் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை. அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் ஆண்டர் எடுக்கிறார். என்னால் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றுக்கு தகுதி இல்லையா, பேக்ரவுண்ட் இல்லையா, எனக்கு யாரையும் தெரியாத நம்ம நினைக்கலாம். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் கொண்டு தான் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மோசே, நான் திக்குவாய் ஆண்டவரே, வேறு யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவனை தான் ஆண்டர் கொண்டு நினைச்சார், பெரிய தீர்க்கதரிசியாக அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அநேக அற்புத அடையாளங்கள் செய்கிறார். அதே ஆண்டர் இன்றைக்கி சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் நீ என்ன செய்வாய், பலப்படுவாய். இன்றைக்கி தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் விரதமாக எழும்புறாங்க, ஆனால் அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் பாருங்கள் வர 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 அவனை நினைச்சார், விருத்தியடை பண்ணிக்கிறார். அதே போல் அபிஷேகம் மன்னனுக்கு விரதமாக நான் எழும்புவது எப்படி அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தரவனை மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வாதத்தை நாம் பார்க்குறோம். சாதாரண ஆடு மேய்த்த தாவீதை அவர் அரசனாக மாற்றுகிறார். ஆனாலும் கூட தாழ்மையோடு கூட ஆண்டருக்கு முன்பதாக மனகசந்து அழுது அவருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் மேன்மேலும் அவர் உயர்த்தி ஆசீர்வதித்து போல இன்றைக்கும் அதே ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா என்ற வார்த்தைப்படி இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன், உலகத்தில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இருக்கிறத விட மறுத்து விட்டால் கூட நலமாக இருக்குன்னு சொல்லி அநேக தோல்வியோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு கூட இதை பார்த்து கொண்டுக்கலாமாப்பா. ஆனால் நீ கொடுக்குற வாக்கு ஒருபோதும் மாறாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா என்ற வார்த்தைப்படி இதை பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உமக்காக பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு மீது அமர்மடாங்க ஜெபிக்கிறேசப்பா. ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. மோசோடு இருந்தது போல்
உன்னோடு கூட நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்ற வார்த்தைப்படி கர்த்தாவே அதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கொண்டு நீ பெரிய காரியம் செய்யுங்க. ஆவி ஆத்மா சரத்தில் காணப்படுகிற எல்லா சோறுகள் பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அதை எடுத்து போடுங்கப்பா. என் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதுன்னு சொல்லி கூட அதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசிரமான பாத்திரமாக நீர் மாற்ற போறக்காக சோத்திருக்கிறோமப்பா. ஆனால் தாவீதை போல ஆண்டவரே சத்துருக்கள் கையில் இருந்த பொழுதும் கூட அவனை அழிக்காதபடி கர்த்தருக்கு விரதமாக நான் எழும்புவது எப்படி, அபிஷேக மன்னனுக்கு விரதமாக நான் எழும்புவது எப்படின்னு சொல்லி அந்த ஜீவனை கொள்ளாதபடி பாகாத்தியானப்பா. அதே போல ஆண்டவரே நாங்களும் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதபடி உண்மை உத்தமமாய் உமக்கென்று வாழத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை அந்த நாட்களும் கூட எங்கள் ஒவ்வொரு மீது அமரமாக நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. எங்களுக்கு கூட நீர் பெரிய காரியங்கள் செய்ய போறக்காக சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.